வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில், நவீன பின்புலத்தில் வைத்து, நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. கேள்வி அதிகாரம் பார்க்கலான் இருக்கோம். இது வள்ளுவர் கேள்வி ஞானத்தை, கேள்வியினால் நாம் அறியக்கூடிய, கேட்பதனால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் ஸ்பெஷலை சொல்லிட்டே போறார். இது கல்வி அதிகாரத்திற்கும் கல்லாமை அதிகாரத்திற்கும் அடுத்தால வரக்கூடிய அதிகாரம். இதுல அவர் கற்பதை பற்றி பேசல. அதாவது ஆக்டிவ் ரீடிங், ஆக்டிவ் நாலேஜ் அக்யூமுலேஷன் பத்தி அவர் பேசல. அவர் செகண்டரி நாலேஜ், அதாவது ஒரு கற்றவரை ஆழமாக கேட்பதன் மூலமாக ஒரு பெரிய எல்லாத்தையும் நம்மளே கற்பதுங்கிறது இம்பாசிபிள். ஈவன் பெரிய ஞானிகளுக்கு கூட எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவையும் நானே கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கே எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறது இம்பாசிபிள். அதனால ஆனாலும் பிற அறிஞர்களிடம் இருந்து, பிற பெரியோர்களிடம் இருந்து நாம் ஒரு விஷயத்தை கேள்வியின் மூலமாக அறிந்து கொள்வது, அந்த கேள்வி ஞானத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த முழு அதிகாரம் வச்சிருக்கிறார். ரொம்ப ஃபேமஸான அதிகாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் இது பொருள் புதிய பொருள் ஒன்றும் இல்லை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், செல்வங்களுக்கெல்லாம் செல்வம், செல்வத்துக்கு உள்ளே உள்ள செல்வம். எல்லா அமங் ஆல் த திங்ஸ் விச் ஆர் வெல்த் ஃபார் யூ, அதுக்குள்ள எது உன்னுடைய மிகப்பெரிய செல்வம்னு கேட்ட, எதெல்லாம் வெல்த்னு கேட்டா எல்லாரும் சொல்ல, மக்கள் செல்வத்துல இருந்து நம்ம எத்தனை லட்சுமிகள் நம்ம பாக்குறோம் இல்லையா? தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமின்னு எல்லாத்தையும் நம்ம செல்வமாக கருதி கொண்டால், அந்த செல்வத்துள் எல்லாம் செல்வம் எது, அந்த செல்வங்களுக்கு உள்ளே எல்லாம் உள்ள செல்வம் எது, அந்த செல்வங்களுக்கெல்லாம் தலையாய செல்வம் எது அப்படின்னா அது கேள்வி செல்வம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எல்லாரும் தலையாய செல்வம் இந்த ஒரு வரைக்கும் தான் பதில் இருக்காங்க. ஆனா எந்த உரையும் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லல. ஏன் கேள்வி தலையாய செல்வம் அப்படின்னு. இது எனக்கு புரிதல் எப்படி நினைக்கிறேன்னா, அதுல இருக்கிற லெவரேஜ்னால அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு செல்வம் எப்போ பெரிய செல்வமாக ஆகும்னா, அந்த செல்வத்தை அடைவதற்கு நாம் எவ்வளவு செலவழிச்சோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இப்ப நீங்க ஒரு சின்ன முதலீடு போட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வந்தா அதுதான் தலையாய செல்வம், தலையாய லாபம் இல்லையா? இப்ப நீங்க அதே நீங்க ஒரு $1 million போட்டு நீங்க $1.5 million எடுக்கிறதுக்கும், ஒருத்தர் $100,000 போட்டு அவர் $1 million எடுக்கிறதுக்கும், ஒருத்தர் வெறும் $1,000 100x எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 1000x எடுக்கிறாங்கன்னா, அப்போ அந்த செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம். அதாவது அந்த லெவரேஜ்ங்கிறது, எது உனக்கு ஹையஸ்ட் லெவரேஜ் கொடுக்குதோ, சின்ன அசிமெட்ரின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சிறிய விஷயத்தை செய்து பெரிய லாபத்தை அடைதல், இந்த அசிமெட்ரி எதுல இருக்கோ அதுதான் மிகப்பெரிய செல்வம். அது கேள்வி ஞானத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உழைத்து உருவாக்க வேண்டிய ஞானத்தை விட ஒரு படி மேலானது. ஏன்னா எளிமையாக கிடைக்கக்கூடியது. ஆனால் அது எளிமையான கிடைக்கக்கூடியது மட்டுமல்ல, அதனுடைய பலன் உனக்கு ஒரு நீயா கற்றுணர்ந்ததற்கு சமமான பலனை தரக்கூடியது. நாம படிக்கலனாலும் நாம ஒரு கற்றறிந்த ஒரு பெரியவர்கிட்டமிருந்து ஒரு வார்த்தையை கேட்டுக்கிறோம் அப்படின்னா, அவர் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அறிதல் அப்படிங்கிறது, அது அவருடைய இப்போ ஒரு தியானத்தை பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நாம தியான நூல்களையோ இல்ல பதஞ்சலி யோக சூத்திரத்தையோ கத்துக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க இல்லை. நாம ஒரு ஆசிரியர் வாயிலாக தான் அதை கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆசிரியர் வாயிலாக நம்முடைய கேள்வி ஞானத்துல சேரக்கூடிய தியானம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு அளப்பெரிய மாற்றங்களை கொண்டு தரலாம். ஒரு கேள்வி, ஏன்னா கேள்வி ஞானத்தால் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது அதிகம் ஒரு நாள். அதுவும் இன்னைக்கு யூடியூப் உலகத்துல, பாட்காஸ்டுடைய உலகத்துல கேள்வி ஞானத்திற்கு அத்தனை கொட்டி கிடக்குது. நம்ம அறிந்துக்கணும்னு நினைச்சா எந்த சப்ஜெக்டை பத்தி ஒட்டி வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாம அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நமக்கு அதற்கான ஜிஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த அந்த மிகச்சிறிய ஒரு கேள்வி ஞானம் மிகப்பெரிய உனக்கு ஒரு பலனை வாழ்க்கையில கொண்டு தரலாம். அந்த சமமின்மையினால, அந்த அசிமெட்ரினால அதை செல்வத்துள் எல்லாம் செல்வம்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற எல்லா செல்வத்தையும் அடைவதற்கு நாம முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு வீரத்தை நம்ம அடையணும்னா அதுக்கான முயற்சி நம்ம செய்யணும்.
ஒரு தானியத்தை பெருக்கணும்னா நம்ம அதுக்கு வயல்ல போய் உழணும். இது மிக எளிமையான விஷயம் நாம் அடைவதற்கு. ஆனால் அது தரக்கூடிய பலன்களும் மிக மிக அதிகம். அந்த கான்ட்ராஸ்ட் தான் அதுல அவர் சொல்ற வார்த்தையில இருக்குன்னு நினைக்கிறேன். சிந்திக்கலாம் நண்பர்களே. செல்வத்துள் எல்லாம் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. சிந்திக்கலாம். மீண்டும் நாளை பார்க்கலாம். நன்றி.